அடிப்படையா தேவை. ஏன்னா நாமும் முன்னுக்கு வரணும், கிராமப்புறத்து மக்களும் முன்னுக்கு வரணும், அவர்களும் தொழில் செய்யணும், அவர்களும் தங்களுடைய வியாபார நிமித்தம் உடனடியாக போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம அந்த காலத்திலேயே இது போன்ற கிராம ரயில் நிலையத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதை குறைத்து, இது நீங்க ரயில் நிறுத்தங்களை குறைப்பதும் ரயில் நிலையத்தை இல்லாமலாக்க ரெண்டு ஒண்ணுதான். ரயில் நிறுத்தம் அப்ப எதுக்கு நீ ரயில்வே ஸ்டேஷன் வச்சிருக்கிற, நிப்பாட்டுறதுக்கு தானே ரயில்வே ஸ்டேஷன். அப்ப இந்த பகுதியினுடைய மக்கள் நிறைய நபர்கள் வெளியூர்களிலும் வெளி மாநிலங்களிலும் தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக வேண்டி இந்த தாம்பரம் ரயில், ஈரோடு ரயில் கண்டிப்பாக கடையம், ரவணசமுத்திரம் பகுதிகளிலே நின்று செல்ல வேண்டும். அதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எங்களுடைய ஏதேனும் பேசியிருந்தாலும் கூட அதிகாரிகள் எங்களுடைய இந்த நோக்கத்தையும் கோரிக்கையையும் சரியான முறையிலே மேலதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் கொண்டு செல்லுமாறு மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டு நன்றி உரையாக தம்பி ரிஃபாய் ஆலிம் அவர்கள் நன்றி கூறி, கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அனைவர்களையும் தலைமையேற்று நடத்தி தந்த இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் மாவட்ட வர்த்தக அணி துணை செயலாளர் KESM முகமது சையது நாகூர் ஹாஜி அவர்களையும் தொகுப்புரை வழங்கிய கட்டி KM அப்துல் காதர் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய மாவட்ட அமைப்பாளர் அவர்களையும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் அவர்களும் ஆர்ப்பாட்டத்தில் முன்னிலை வகிக்கின்ற நல்லாசிரியர் எம் சையத் மசூத் மாவட்ட துணைத் தலைவர் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், AKM முகமது இக்பால், தாஜுத்தீன், திவான் பக்கீர் மைதீன், ஹாதர் மைதீன், முகமது ஈசா, அப்துல் வஹாப், முகமது காஜா மைதீன், அமீர் அலி, சங்கிலி பூதத்தான், பீர் முகமது, வழக்கறிஞர் அணி பொறுப்பாளர் எம் பீர் முகமது அவர்களையும் நன்றி கூறுகிறோம். கலந்து கொண்டவர்கள் வீராசமுத்திரம் ஊராட்சி மன்ற தலைவர் ஜீனத் யாக்கூப் அவர்களையும், ரவணசமுத்திரம் ஊராட்சி மன்ற தலைவர் முகமது உசேன் அவர்களையும், ஒன்றிய கவுன்சிலர் தர்மபுரம் மடம் ஜஹாங்கீர் அவர்கள், பொதுச் செயலாளர் இந்திய காங்கிரஸ் அவர்களையும் அனைவர்களையும் நன்றி கூறுகிறேன். அஸ்ஸலாம். அதிகாரி அவர்களையும் ரயில்வே காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் நன்றி கூறி நிறைவுபடுத்துகிறேன். அஸ்ஸலாம். அழைப்பை ஏற்று வருகை தந்த அனைத்து பெரியவர்களுக்கும், ஜமாத்தார்களுக்கும், சகோதரர்களுக்கும், நண்பர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறோம். மேலும் எங்களுக்கு இவ்வளவு நேரம் பாதுகாப்பு தந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும், ரயில்வே காவல்துறை அதிகாரிகளுக்கும், இந்த சுற்று வட்டாரத்திலே எங்களுடைய கோரிக்கைகளை அமர்ந்து கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும், அனைத்து சமுதாய தலைவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.